அதுக்கப்புறம் டிச் நாத் ஹன் அப்படின்னு சொல்லி ஒரு வியட்நாம் நாட்டுக்கு சென்றவங்க ஒரு ஆன்மீக விஞ்ஞானி மற்றும் மைண்ட்ஃபுல்னஸ் டீச்சர் இவங்க. இப்போ நம்ம தியானம் எதுக்காக செய்கிறோம்? உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஆன்ம ஞானத்திற்காக. இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் செய்ய போறீங்க. இது எல்லாமே வந்தது உட்காந்து இட்லி வடை பொங்கல் சாப்பிட்டு தூங்குறதுக்கு கிடையாது. நமக்கு உடல் ஆரோக்கியம் எதுக்காக இருக்கு? ஏதாவது செயல் செய்து இந்த உலக நன்மைக்காக ஏதாவது செய்யணும். மன அமைதி எதுக்கு? ஒரு பிரச்சனை ஏதாவது வந்தது அப்படின்னா அது சரியாக கிளியர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு தேவையான அமைதி. ஆன்ம ஞானம் எதுக்காக? மற்றவர்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கை என்பது கொடுக்கறதுக்காக அந்த விஞ்ஞானம் ஞானம். எப்படி இதெல்லாம் கொடுக்கறது? நமக்கு ஆன்ம ஞானம் இருக்கு, நாம அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி 4 பேரை கண்டுபிடிக்க முடியும்? நாம செய்யும் செயலின் மூலம் தெரியுது இவங்க அமைதியாக இருக்கிறாரா, பகத்தமாக இருக்கிறாரா, ஆரோக்கியமாக இருக்கிறாரா, இல்ல நோயாளியாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி புரியுது இல்லையா? அவங்க நடக்கிற ஸ்டைல் பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறாரா இல்லையா. அவங்களுடைய வார்த்தை பார்த்தா தெரியும் அவங்களுக்கு ஆன்ம ஞானம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அவங்க பேசும் ஸ்டைல் பார்த்தா தெரியுது இவங்க அமைதியாக இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இவங்க நம்முடைய ஞானம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயம், அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். ஒரு விஷயத்தின் மீது மட்டுமே நம்முடைய மைண்டு கான்சென்ட்ரேட் ஆக்கி அந்த செயல் செய்கிறோம் பாருங்க, அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். ஒவ்வொரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். காலையில எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ற நேரத்திலிருந்து திரும்பி நைட்டு இரவு தூங்குற நேரத்திலும் செயல் பர்ஃபெக்டா குவாலிட்டேட்டிவாக எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ் அது டீச் பண்ணும். அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது பேஸ் எது அப்படின்னா திரும்பி மெடிடேஷன் தான். மெடிடேஷன் பண்ணால் ஃபோக்கஸு கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே ஜாஸ்தி ஆகும். இது 2 இல்லாமல் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது வராது. அதுக்காக மைண்ட்ஃபுல்னஸ்க்காக மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்ற விஷயம். நாம் பண்ணுற செயலில் வெற்றி என்பது கிடைக்கணும் அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது இருக்கணும். மைண்ட்ஃபுல்லாக பண்ணுங்க. கண்ணை மூடினா மெடிடேஷன், கண்ணை திறந்தால் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏக்நாத் ஈஸ்வரன் இவங்க பேசேஜ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசேஜ் மெடிடேஷன் அப்படின்னா என்ன? நமக்கு யாரோ ஒருத்தர் தீட்சை என்பது கொடுப்பாங்க. அந்த தீட்சை என்பது கொடுக்கும்போது சில வார்த்தைகள் எல்லாமே சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது பகத்தமான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த வார்த்தைகளின் மீது கவனம் கொடுத்து திரும்பி பேலன்ஸ்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பேசேஜ் அப்படின்னா உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா இதுதான் பேசேஜ். இங்கிருந்து இங்கே போகுது இல்லையா பேசேஜ், அதுதான் பேசேஜ். எண்ணங்கள் வருது போகுது எல்லாமே. இந்த பேசேஜ் இங்கிருந்து இங்கே உள்ள போகும் மூச்சு வெளியே வரும் மூச்சு நீங்கள் கவனித்தால் ஆட்டோமேட்டிக்காக என்லைட் ஆகுது. இதுதான் தியானம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரமண மகர்ஷி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் யார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்முகமாகுங்கள். உள்முகமாகணும் அப்படின்னா திரும்பி தியானம்தான். அவங்க கூட அவங்க ஆசிரமத்துக்கு யார் வந்தாலும் சரி முதல் கேள்வி நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பான். பதில் நிறைய சொல்கிறோம், ஆனால் ஃபைனலாக இது கிடையாது, அது கிடையாது, அது கிடையாது, அது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட்டுக்கு வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை இல்லாத ஒரு தன்மை தான் நீ. அது யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் ஓஷோ ரஜினிஷ் இவங்க கூட இந்திய நாட்டுக்கு சென்ற ஒரு யோகி. டைனமிக் மெடிடேஷன் அப்படின்ற விஷயம், நீங்கள் எந்த செயல் செய்தாலும் இட் ஷுட் பிகம் எ மெடிடேஷன். புத்தர் கூட ஒருத்தர் ஒரு உலகியலான ஒரு மனிதன், ஆன்மீகம் அப்படின்ற ஒரு மனமே இல்லை அவருக்கு. அவங்க நீங்கள் ஏதோ தியானம் அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன தியானம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்கள பார்த்த உடனே புத்தருக்கு எல்லாமே தெரியுது. இவங்க சும்மா வந்திருக்காங்க, ஆன்மீகம் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் இல்லை, தியானம் அப்படின்றது ஏதோ எல்லாரும் கேட்குறாங்க சொல்கிறாங்க, அதுக்காக இவன் கேட்குறான், அவ்வளோதான். நாம் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். அதுக்காக புத்தர் அவங்களுக்கு புரியணும், அதாவது அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு ரொம்ப லோயஸ்ட் லெவலில் சொல்லுவாங்க. வாக் வைல் யூ ஆர் வாக்கிங், ஈட் வைல் யூ ஆர் ஈட்டிங், தட் இஸ் மெடிடேஷன் அப்படின்னு. நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிடுங்க, நடந்து போகும்போது
நடந்து போங்க. கரெக்டா அதுதான் செய்யணும். வேற எதுவுமே செய்யாம இருக்கிற ஒரு நிலைமை தான் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் டைனமிக் மெடிடேஷன். இப்ப கேட்குறீங்க. இப்ப நீங்க நான் சொல்ற வார்த்தை எல்லாமே கேட்குறீங்க. கேட்கறதுல மட்டுமே உங்களோட கவனம் என்பது இருக்கணும். தட் இஸ் டைனமிக் மெடிடேஷன். நீங்க கேட்கும்போது வீட்ல என்ன சமைச்சிருக்காங்க? கடையில வியாபாரம் ஆகுதா இல்லையா? கிரிக்கெட் ஸ்கோர் என்ன? அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சால் அது யூ ஆர் நாட் டைனமிக் இன் டூயிங். வண்டி ஓட்டுறீங்க. ஸ்டேரிங்கு, கியரு, கிளட்சு, பிரேக்கு இதுதான் உங்களுக்கு உங்களுடைய உலகமாக இருக்கணும். தென் யூ ஆர் மெடிடேட்டிங் இன் டிரைவிங். டான்ஸ் ஆடுறீங்க. டான்ஸ் தான் உங்களோட உலகமாக இருக்கணும். தென் யூ ஆர் டைனமிக் மெடிடேஷன் வித் டான்ஸ். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஓஷோ அவர்கள் சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ்.